ஹாய் காய்ஸ், நாங்கள் ஸ்ரீ. ஓகேடா. நம்ம வந்து நம்ம ஸ்டோரியோட தம்ப்லைன் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், ரூத்லெஸ் மாஃபியா. என்கிட்ட 2 பேர் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க, மாஃபியா ஜன்னலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, அதே மாதிரி இது கொஞ்சம் ஏஜ் கேப் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வாங்கடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே 2 பேர் தான் நம்ம அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு ட்ரிப்பு விஷயமா வெளியே போகிறோம், நீ தான் ஜேகேவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டேங்கும் போயிட்டு வா மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். ஆக்சுவலி நம்ம டேங்கும் ஜேகே அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஜேகே அவங்க அவங்க அம்மாவும் வந்து வெளியே ட்ரிப்புக்கு போகிறாங்க. இப்போ ஜேகே தான் உள்ளே தூங்கிட்டு இருக்கான். ஜேகே 1 வயசு குழந்த. நம்ம டேங் தான் போயிட்டு ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு, ஐயோ பேபி எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, நான் வந்ததுலேருந்து அவன் மேலே பைத்தியம் ஆகிட்டேன், இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் தான் தூங்கி இருக்க குழந்தைய தூக்கி அவனோட மடியில் வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கான், சல்லக்குட்டி தங்கக்குட்டின்னு. நம்ம டேங்க்கு எப்படின்னா, குழந்தைங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஜேகேவை பார்த்த பிறகு ரொம்ப பிடிச்சிரு. ஜேகே அப்படியே சப்பியாக க்யூட்டாக இருக்கிறத பார்த்து நம்ம டேங்க்கு ரொம்ப பிடிச்சிரும். கடிச்சிட்டே இருப்பான் ஜேகேவை பிடிச்சி. நம்ம ஜேகே அழுதுகிட்டே இருப்பான். இப்போது நம்ம டேங்க்கு தான் ஒரு கால் வருது. ஆக்சுவலி நம்ம டேங்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் அது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க முடியாது. எப்படின்னா, இந்த அவுட்டர் சினிமா, அதாவது அவன் ஒரு மாஃபியா, ஸோ தட் அவர் கொஞ்சம் கெத்தாக காமிச்சிக்கணும் அப்படின்றதுனால கேர்ள் ஃப்ரெண்டுற பேரில் ஒருத்தவங்க காசு கொடுத்து வச்சுருப்பா. அவள் தான் கால் பண்ணுறா. கால் பண்ணி, ஹனி என்ன பண்ணுறீங்க, கால் பண்ணால் இவ்வளோ நேரமாக எடுக்கிறதுக்கு, உங்கள் காலுக்காக நான் இவ்வளோ வெயிட் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்ட்டு பேசுகிற ஒரு மாதிரி. நம்ம டேங் தான், எச்ச பாடே ஹஸ்கி வாய்ஸ்லாம் பேசணும்னு வச்சுக்கேன், சாவடிச்சிடுவேன். நான் காசு தானே வேணும் உனக்கு, எவ்வளோ வேணும்னு சொல்ல அனுப்புகிறேன். அதுவா டேடி, எனக்கு ஒரு $50 வேணும். ஒத்தா டேடின்னு வச்சுக்கோ, மயிரெல்லாம் கீச்சிருவேன், டேடி அவனுக்கு நான் அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அந்த பொண்ணு திட்டிகிட்டு இருக்கான். காசு அமுச்சு விட்டுறான். நம்ம டேங் தான் ஒரு மாதிரி அவள் பேசின இருக்கு, மூட் ஆஃப் ஆகிடு. ஜேகே வச்சுட்டு போயிட்டு ட்ரிங்க்ஸ் தான் பண்ணுறான். இப்போது இந்த சைடு தான் டேங்கு ஒரு கால் வருது. அந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் பேசுகிறாங்க. ஹலோ மிஸ்டர் டேங், நம்மளோட சரக்கு வண்டியை பிடிச்சிட்டாங்க டேங், போலீஸ். டேங் தான், நான் பிடிக்கிற வரையும் நீங்கள் என்ன நொட்டிகிட்டு இருந்தீங்களாடா, அவத்தா மயிருங்களா, உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் ஓக்கா தான் நீங்களா லாகி, மற்றபடி ஒரு புண்டைக்கும் லாகி கிடையாது அப்படின்னு நம்ம டேங்கு திட்டிட்டு அப்படியே குடிச்சிட்டு வர போதையில அப்படியே வண்டியை ஓடிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ்கிட்ட, சார் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஐஎம் கிம் டேங், நான் டென்ஷன் ஆவேன்னு நினைக்கிறேன், டென்ஷன் ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனே எழிஞ்சிரும், நான் வார்னிங் தரேன், வண்டியெல்லாம் விட்டுருங்க அப்படின்றான். அப்போ அந்த ஏசிபியும், என்ன சார் டேங் பேசுறது யாருன்னு தெரியாமல் நீங்கள் வார்த்தையாக விட்டுட்ருக்கீங்க, ஓ நல்லா தெரியுது, அதுதான் எழுதி விட்டிருக்கேன் மிஸ்டர் சுகா அப்படின்னோடனே அப்படியே பேசி 2 பேரும் சண்டை போட்டுட்டின்னு 2 பேரும் அப்படியே மாறிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். மச்சாங்க, என்ன மச்சான் பார்த்தேன் ரொம்ப நல்லாச்சு, சொல்லிட்டேன் நீ தான் வந்து நான் பார்க்கவே வரல, அன்றைக்கி போனதோடு சரி மாஃபியா வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டன்ட்டு பார்க்கவே வரல. அப்போ நம்ம டேங்க கேட்குறோம், நீ எப்போடா போலீஸ் ஆன, நான் ஆயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மச்சான், சாரு தான் ரொம்ப பிஸி, அதனால் நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மீட் பண்ணிக்கலான்னு, அப்புறம் உன்னோட வண்டியெல்லாம் இப்போ தான் விட்டேன், ஸோ தட் நீ ஃபீல் பண்ணுவானு, ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணு, இந்த ஏரியா இனிமேல் உன்னோடது அப்படின்றான். தேங்க்யூ மச்சான், வேலை மச்சான் அப்படியே அப்படின்றான். இப்போ நம்ம டேங் தான் அப்படியே சுகா காதுக்கிட்ட போயிட்டு, மச்சான் ஜிம்மு இருந்தானா அப்படின்னு கேட்குறான். ஜிம்முனா மச்சான், அவனை தூக்கிட்டு வந்துட்ட மச்சான், என் கூட தான் இருக்கான், கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னொடனே, நான் மச்சான் ஸ்கூல் படிக்கிற வயசில் பையனுக்கு குழந்தைய கொடுத்துட்டியே, உன்ன மாதிரியே மச்சான் ஒண்டி கட்டையாக இருப்பாங்க அப்படின்னோடனே, மச்சான் தேவையில்லாமல் பேசாத,
அம்மா ஏதோ ஒரு குழந்தை கூட அடிக்கடி இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறியே, அந்த குழந்தை யாரு? நல்லா க்யூட்டாக நல்லா சப்பியாக கொழு கொழுன்னு இருக்கே. நம்ம டேங்க மச்சான் பாடே, என் குழந்தை மேலாம் கண்ணு வைக்காத. அது என் ஜேகே. ஜேகேவா? யாரு? ஜியோன்னு இருக்கான்ல அவன் பையன். ஓ, ஓகே ஓகே, அழகாக இருக்கான்டா பையன். சரி மச்சான், அவன் வர வீட்டில் தனியாக இருப்பான், நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம டேங் போகிறான். அப்போ நம்ம ஜேகே நம்ம சுகா தான் சிரிக்கிறான். வித்தா டேடியாவே மாறுவான் போல் அப்படின்ட்டு. டேங் தான் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா நம்ம ஜேகே தான் அழுதுட்டுருக்கான். நம்ம ஜேகே கிட்ட தான் போயிட்டு அச்சோ சாரி பேபி, கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதனால தான் டேடியால் உன்னை பார்க்க வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தான் கொஞ்சிட்ருக்கான். அப்போ நம்ம ஜேகே தான் டேங்கிட்ட மில்க் வரதுக்கான எதுவுமே இருக்காது. டேங்கோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி அந்த செஸ்ட்டுக்கிட்ட இழுத்துட்டு நம்ம டேங்கோட செஸ்ட்லேயே வாய் வச்சு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் ஜேகே. குழந்த இல்லை, மில்க் குடிக்கிறேன்ற பேரில் சப்பிட்டுருக்கான் நம்ம டேங்க். ஒரு மாதிரி ஆகிடுது. டேங்க் அப்படியே ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே ஒன்றும் இல்லைடா டேய், அங்கே ஒன்றும் இல்லை வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கீழே போயிட்டு பவுட்ரு பால் தான் ஆற்றிட்டு வந்து ஜேகே கொடுக்குறான். ஜேகேவும் நல்லா குடிச்சிட்டு நல்லா டேங்கிட்டே அப்படியே டேங்கோட செஸ்ட்லேயே தூங்கிடுறான். அப்படியே தான் ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே விட்டுட்டு அவங்க நவுறவே இல்லை. அப்படியே ரொம்ப பேஸ்ட் ஒட்டி வச்ச பேஸ்ட்டு மாதிரி ஜேகே கிட்ட ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கிளிங்கியாக அப்படியே பண்ணிகிட்ருக்கான் டேங். இப்போது நம்ம டேங்க்கு தான் ஒரு கால் வருது. அதில் என்னென்னா ஆக்சுவலி அவங்க ஜியோனும் அவங்க ஒய்ஃபும் ஒரு விஷயமா வெளியே போயிருப்பாங்க. அந்த விஷயத்தினால அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்து அங்கே கன் ஷூட் பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையுமே சுட்டு கொன்று இருப்பாங்க. இப்போ நம்ம டேங்க் கால் வந்து நம்ம டேங்க்கு ஒன்றுமே புரியல. பிளாக் ஆயிடும். ஜேகே வந்தான் பார்க்குறான். அவனுக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகலை, ரொம்ப சின்ன குழந்த. அப்புறம் அவங்க யோசிச்சுட்டு அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜேகே மடியில் தூக்கி வச்சுட்டு சொல்கிறான், ஜேகே இனிமேல் என்னோட லைஃப் உனக்கு தான். நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறதும் இல்லை, யாரையும் வச்சுக்க போகிறதும் இல்லை. உன்னை வளர்க்குறது, உன்னை படிக்க வைக்கிறது, உனக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அது மட்டும் தான் என்னோடய ஃபோக்கஸ். நீ தான் என்னோடய வேர்ல்டு, நீ தான் என்னோடய உலகம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். நம்ம ஜேகே என்னன்னு தெரியாம அவங்க பார்த்து சிரிக்கிறான். அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகேக்கு 5 வயசு தான் ஆகுது. நம்ம ஜேகே தான் ஒரு சோஃபாவில் உட்காந்து கத்திட்டு இருக்கான். டாடி டாடி என்ன பண்ணுறீங்க டாடி, டைம் ஆகுது டாடி, உங்களால் டெய்லியும் நான் திட்டு வாங்குறேன் தெரியுமா மேம்கிட்ட. பாருங்க எனக்கு ஷூலேஸ் கூட கட்ட தெரியல, நீங்கள் என்ன அவ்வளோ ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாமே நீங்களே செஞ்சு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம டேங் தான் பேபி யார் ஒன்று கிண்டல் பண்ணலாம் சொல்லு, கண்ணை வச்சு ஒரே போடு, இப்படிலாம் பேசாத டாடி, நீ பண்ணுறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஜேகே திட்டிருக்கான். அப்போ அவங்க தான் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டு ஜேகே ஷூலேஸ்லாம் கட்டி விட்டு ஜேகே என்னமோ ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேவுக்கு வாயில் திணிச்சிட்ருக்கான், சாப்பிடுன்னு. நம்ம ஜேகே வேணான்றான். எனக்கு வேணாம் டாடி, ஒரு யாராவது காலையில் இவ்வளோ சாப்பிடுவாங்களாம். அப்போ நம்ம டேங் தான் அப்போ தான் என் குழந்தை நல்லா புஷ்டியாக இருக்கும் அப்படின்னோடனே, நான் குழந்தையா, எனக்கு 5 வயசு ஆகுது, இன்னும் நீ என்னை இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் நம்ம டேங்க திட்டிகிட்டே போகிறான். நம்ம டேங் தான் ஜேகே ஸ்கூலுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நம்ம டேங் அவன் வேலைக்கு போகிறான். ஆக்சுவலி டேங்க்கு ஜேகேக்கு 25 இயர்ஸ் ஏஜ் கேப்பு. இப்போ நம்ம ஜேகேக்கு 5னா டேங்க்கு 30, சாரி டேங்க்கு 25 இயர்ஸ். இப்போ நம்ம டேங் வந்து இந்த ஸ்கூல் ஜேகேவோட மேம் தான் பார்த்துட்டு அது யார் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஹீ இஸ் மை டாடி அப்படி டாடியா, நான் உன்னோட பர்த் சர்டிஃபிகேட்டில் ஜியோன் அப்புறம் லில்லின்னு பார்த்தேன். என்ன சொல்கிறீங்க, ஜியோன் லில்லியா? எனக்கு இருக்கிறது ஒரே டாடி தான், அவர் பேர் கிம் டேங் அப்படின்னோடனே ஓகே ஏதோ நடக்குது நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த மேம் சொல்லிவிட்டு அது மட்டும் போயிடுது. இப்போ ஈவினிங் தான் நம்ம டேங் தான் ஜேகேவை பிக்கப் பண்ணுறதுக்காக வரான். நம்ம ஜேகே வந்து கிளாஸ்லேயே தான் இருக்கோம், வரவே இல்லை. டேங் டவுட் போட்டு அப்படியே அந்த கால்லேருந்து ஒரு மாதிரி மாசான வாக் போட்டு உள்ளே வரான். எல்லா ஸ்டாஃப்ஸும் நம்ம டேங்க தான் பார்க்குறாங்க. உள்ளே போனால் நம்ம டேங்க இந்த மேம் மட்டும் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த மேம் தான் மிஸ்டர் கிம் டேங்
உட்காருங்க அப்படின்றாங்க. உள்ள முன்னாடி ஆப்போசிட் பெஞ்ச் காமிச்சு அப்படியே அங்கே உட்காரான். நம்ம ஜேகே டேம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். நம்ம டியாங்க்கு ஜேகேவை காலேருந்து பார்க்காம இருந்ததே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நம்ம ஜேகேயோட கண்ணெல்லாம் கலங்கிருக்கிறத பார்த்துட்டு நம்ம டியாங் தான் ஜேகே தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு ஜேகேயோட கண்ணு பார்த்து கேட்குறான், பேபி என்ன ஆச்சு, ஏன் அழுவுற, ஏன் இந்த மேம் எதாவது சொன்னாங்களா சொல்லு அப்படின்றான். இல்லை டாடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜேகே புரிஞ்சுக்கிறான். அப்போ நம்ம டியாங் தான், மேம் என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன உட்கார வச்சுருக்கீங்க, நான் வெட்டியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னே. ஓகே மிஸ்டர் கிம் தான், யார் ஜியோன் யார் லில்லி அப்படின்னோடனே நம்ம டியாங் ஒரு நிமிஷம் ஜேகேவை பார்க்குறான். சொல்லுங்கள் கிம் டியாங். நான் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க, நான் ஜேகே உங்கள் கிளாஸ் மேம், நான் கேட்டு தான் ஆகணும், நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. ஓ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, இவன் என்னோடய பேபி, நான் அவனோட டேடி, அவ்வளோதான் நானே. அப்போ இவங்க 2 பேர் யார் அப்படின்னு ஜியோன் ஃபோட்டோவையும் லில்லி ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன். ஜேகே வந்து என்னோடய பையன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜேகேக்கு அப்படியே மனசுலாம் கலங்கிடுது. அப்படியே டியாங்கோட செஸ்ட்லேயே ஒரு மாதிரி சாஞ்சுக்கிறான். அப்போ நீங்கள் யார்? ஜேகே அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவை நான் தான் பார்த்துக்கிறேன். அவனுக்காக நான் இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ளே எதுலேயும் போகல. ஆனால் நான் கேள்விப்பட்டேன் மிஸ்டர் கிம் டியாங், உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இருக்குதான், ஆனால் அது பேருக்கு பெரிய வழக்கத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு காமிச்சிக்க, அப்போ தான் யாரும் என்கிட்ட வரமாட்டாங்கன்ற ஒரு மைண்ட் செட். மற்றபடி எனக்கு ஜேகே தான் எல்லாமே அப்படின்றான். ஓகே கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்ல, ஏந்து போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை தான் அப்படின்னு நம்ம ஜேகே கோலா மாதிரிட்டு அவங்க ஹக் பண்ணியிருக்கான். அப்படியே ஜேகேவை தூக்கிட்டு தான் காருக்கு போகிறான். எல்லோரும் அவங்கள தான் பார்க்குறாங்க. நம்ம ஜேகே தான் காருக்குள்ளே போயிட்டு நம்ம டியாங்கோட மடியிலேருந்து ஏந்து போயிட்டு ஒரு சைடில் ஓரமாக உட்காந்துக்கிறான். ஜேகே டியாங்கிட்ட எதுவுமே பேசலை, விண்டோவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம டியாங் தான், பேபி என்ன ஆச்சு, டேடி கிட்ட பேசு திரும்ப அப்படின்னோடனே. இல்லை நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ ரொம்ப பேட், என்கிட்ட நீ இதை சொல்லவே இல்லைல்ல, நான் உனக்கு பையன் இல்லையா, அப்போது எனக்கு டேடி இல்லையா, நான் வேறு யாரோட ஒரு குழந்தை தானே, எதுக்கு நீ என்னை வளர்க்குற, நீ மேரேஜ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னோடனே அவன் டியாங் தான் காரை ஸ்டாப் பண்ணிட்டு, பேபி இந்த மாதிரிலாம் பேசாத, என்னோட உலகமே நீ தான், ஒன்று நல்ல ஒரு அதில் சேர்த்துட்டு தான் இதுவாக இருந்தாலும் எனக்கு அப்படின்றான். இப்போது அப்படியே நம்ம ஜேகே தான் அவங்க ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகேக்கு தான் 18th பர்த்டே. நம்ம ஜேகேவும் அவங்க அவ்வளோ கிளிஞ்சியாக இருப்பாங்க. எப்படின்னா நைட்டு ஒன்றா ஹக் பண்ணிவிட்டு தூங்குறது, ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே அட்டாச் ஆகிட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கிறது. நம்ம ஜேகேக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று 17 ஏஜ் அப்பாவே அவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் அடிக்கடி. அதனால டியாங்க வந்துட்டு அவங்க தூங்கின பிறகு லிப்ஸில் கிஸ் பண்ணுறது ஒரு மாதிரி பண்ணிகிட்டு கற்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டியாங்கே வந்து ஜேகேக்கு 18 ஏஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே கிட்டேருந்து இந்த அட்டாச்மெண்ட்லேருந்து தள்ளி வரான். ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஜேகே தான் டென்ஷன் ஆகிட்டு இப்போ டியாங் வந்துட்டு இருக்கப்போ டியாங் அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே கோலா ஸ்டைலில் ஹக் பண்ணிவிட்டு டியாங்கோட ஃபேஸில் டியாங்கோட தலையில் கை வச்சுட்டு கோதிக்கிட்டே கேட்குறான், என்ன டாடி இப்போல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறான். டியாங்கோட லிப்ஸ் கிட்டே போயிட்டு நம்ம டியாங் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே விடு, உனக்கு எவ்வளோ வேலை இருக்குது அதை போய் பாரு அப்படின்றான். நம்ம ஜேகே தான், இல்லை டாடி நான் விட மாட்டேன் உன்னை, நீ இப்போல்லாம் முன் மாதிரி இல்லவே இல்லை அப்படின்ட்டு நம்ம டியாங்க சிக்ஸில் கிஸ் பண்ணுறான். நம்ம ஜேகே டியாங் ஒரு மாதிரி ஆகுது. டியாங் ஜேகே வேலைக்கு விட்டுட்டு எனக்கு வேலை இருக்குது பேபி அப்படின்ட்டு போயிடுறான். ஜேகே செம்ம டென்ஷனில் இருக்கான், இவனுக்கு இருக்குது அப்படின்ட்டுன்னு. இப்போ நாளைக்கு தான் ஜேகேவோட பர்த்டே. இப்போ என்னென்னா ஜேகேவோட பர்த்டேக்கு அவ்வளோ கிராண்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்வைட் பண்ணியிருக்கும் போது நம்ம டியாங்கோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாள், அந்த பொண்ணு வந்திருந்தது, சனா அவளோட பேர், வந்துட்டு நம்ம டியாங்கிட்டே ஒட்டிக்கிட்டு நவராமல் இருக்குது. நம்ம ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஜேகே கிட்ட ஒரு அப்ரோச் வருது. ஒரு பையன் தான் வந்து டான்ஸ் ஆடலான்னுட்டான். நம்ம ஜேகேவும் ஜஸ்ட் லைக் தட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த பையனும் அங்கேயும் இங்கேயும் தடவிட்டு இருக்கான் ஜேகேவை. நம்ம டியாங்கும் சுத்தமாக அது பிடிக்கல. அதுக்கிட்ட வந்துட்டு அந்த பையனை தள்ளி விட்டுட்டு ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு. உன்னை எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறான்,
உனக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்து தானே வளர்த்தேன் அப்படின்னோடனே நம்ம ஜேகே தான் கண்டுக்கவே அவங்க பாரு கண்டுக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அடிக்கலான்னு போகிறான். நம்ம ஜேகே கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஜேகே அங்கேருந்து ஓடிடுறான். நம்ம அதான் டேங்கிட்ட பேசுகிறேன், ஏன் டேங் இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறான் அவங்ககிட்ட அப்படின்ட்டு பேசுகிறாங்க. டேங்க்கும் ரியலைஸ் ஆகுது ரூடாக நடந்துருக்கக்கூடாது பர்த்டே வர அப்படின்ட்டு. இல்லை தான் போய் பார்த்தா நம்ம ஜேகே தான் அழுதுட்டு உட்காந்துருக்கான். ஜேங்கு தான் ஜேகே கிட்ட போகிறான். ஜேகே டேங் தொட வரான். ஜேகே அப்படியே அடிக்க வரான்னு சொல்லிட்டு பயப்படுறான். நம்ம டேங்கு தான் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு பேபி சாரி பேபி, நான் இப்போ தொட வந்தால் கூட உனக்கு அடிக்கிற மாதிரி இருக்கா? நான் அடிக்க மாட்டேன் பேபி, நீ என்னோட குழந்த பேபி, ஏன்டா எனக்கு பிடிக்காதது பண்ணுற அப்படின்ட்டு நம்ம டேங்கு தான் அப்படியே ஜேகே ஜெஸ்டில் ஹக் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். டேடி நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் செய்வீங்களா? நான் என்கிட்ட இது ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசை. சொல்லு பேபி, எது கேட்டாலும் நான் செய்கிறேன். டாடி என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நம்ம அவங்க தான் ஜேகே என்ன ஜேகே பேசுகிறேன், பண்ணுறதுல பிரச்சனை இல்லை ஜேகே, உனக்கு எனக்கு 25 இயர்ஸ் ஏஜ் கேப் ஜேகே, உனக்கு 18 தான் எனக்கு யோசிச்சு பாரு, இப்போ எனக்கு எவ்வளோ ஏஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 48 ஏஜ் ஆகுது ஜேகே, ஹவு கேன் ஐ மேரேஜ் யூ அப்படின்ட்டு நம்ம அவங்க கேட்குறான். ஜேகே தான் பரவாயில்ல எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணோடனே நம்ம அவங்க அப்படி ஒரு மாதிரி ஆகிடுது, ஹீட்டப் ஆகிட்டு நம்ம அவங்க பேக் கிஸ் பண்ணுறான். ஜேகே தான் அவங்க அப்படியே பெட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அவனை இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம டேங்கா ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப மூடாகிட்டு அப்படியே அதுக்குள்ளே போயிடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே தான் நம்ம டேங்கும் ஜேகேவும் நேக்கடாக இருக்காங்க. நம்ம டேங்கு மேலே தான் ஜேகே படுத்துருக்கான். இப்போ எழுந்திருக்கிறாங்க. நம்ம டேங்கு எப்படின்னா நாட்டியான பர்சன் தான். நம்ம ஜேகேவோட செஸ்ட்டில் வாய் வச்சு சக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிட்டு இருந்திருக்கான். இந்த பார்த்தோன்னே எவ்வளோ பெரிய ஊருக்கே மாஃபியா எப்படி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோதி விட்டுட்டு எழுந்து போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தான் போகிறான். அந்த சனா பொண்ணு தான் வந்திருக்கு. அது சனா பொண்ணுட்டு தான் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக என் டேடியோட லைஃப்பில் இருந்து போய்டு, இங்கே மாதிரி என் டேடியோட லைஃப்பில் இருந்தேன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு விட்டுறான். இப்போது அப்படியே தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நம்ம அவங்க ஜேகேயும் ரொம்ப இன்டிமேசியாக ரொம்ப அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட பாதி டைம் இந்த லஸ்ட்டு ரொமான்ஸ்லேயே போயிடும். அப்படியே தான் அவங்களோட பர்த்டே இன்றைக்கி நம்ம ஜேகே தான் அவங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அரையும் குறையமாக ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு மாதிரி செக்ஸியாக வந்து அவங்க முன்னாடி நிற்கிறான். அப்போ நம்ம அவங்க தான் பேபி வேணாம், நான் ஆல்ரெடி ஒரு மாதிரி மூடில் இருக்கேன், நீ நான் இன்னும் மூட ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜேகே மேலே பாஞ்சு ஒரு மாதிரி செக்ஷன் போகுது. அன்றைக்கி அவங்க ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணாமலே பண்ணியிருப்பாங்க. பண்ண உடனே அது நம்ம ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஜேகே அப்படியே மவுத்னிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியோட ஃபீல் நம்ம ஜேகேக்கு. இப்போ தான் ஜேகே காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான். நம்ம ஜேகேட்ட ஒரு அப்ரோச் வருது, ஒரு பையன் தான் கேலிக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஜேகே வேணான்னு சொல்கிறான், அப்போ விட மாட்டேங்கிறான். டேங்கிட்ட இதை பற்றி சொல்லலை, பெருசாக எடுத்துக்கல. பட் அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறான். நம்ம ஜேகே கிட்டே வந்து கேட்குறான், ஜேகே உங்கள்கிட்ட நான் தந்திர சொல்லியிருக்கேன், என்கிட்ட இது மறைக்காதன்ட்டு எதுக்கு நீ உனக்கு கேலிக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லாட்டி அவங்க நான் அதை பெருசாகவே எடுத்துக்கலட்டும், அதை சொல்லி என்ன பண்ண போகிறேன், நான் தான் வேண்டாம் சொல்லிட்டேன்ல. ஓகே அப்படின்ட்டு நம்ம அவங்க தான் செவத்தில் அவன் கையை அடிச்சுட்டு போகிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டேங் பின்னாடி போகிறான். ஏன் டேங் இப்படி இருக்கான், வலிக்கும் பாரு உனக்கு, வலிக்குது இல்லை, ஏன் நீ இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் கையை பிடிச்சி பார்த்து பேசிகிட்டு இருக்கான். பேபி வா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் தான் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணி முடிச்சு கிஸ் பண்ணுறான். ஜேகே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கம் போட்டு விழுந்தோடனே ஹாஸ்பிட்டல் தான் டேங் பாதிரி அடிச்சு கூப்பிட்டு போகிறான். பார்த்தா நம்ம ஜேகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். 3 வீக்ஸ் ஆகுது. நம்ம டேங்க்கு என்ன பண்ணுறது, ஒரே சந்தோஷம்தான். அப்படியே ஜேகே தூக்கி சுற்றுறான். அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே குழந்த மாதிரி பார்த்துக்கலாம். ப்ரெக்னென்சியில் அடிக்கடி மூட் ஸ்விங்கு ப்ளஸ் மூட் ஆகிறது எல்லாமே வரும். எல்லாத்தையும் நம்ம டேங் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறான். குழந்த பிறந்துருச்சு. இப்போ டேங் தான் குழந்தைக்கு மில்க் குடிக்கிறதுக்கு முன்னாடி டேங் ஜேகே கிட்ட தான் கேட்குறான், ஜேகே நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணலை, எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன்.
ம். ஆமா. இன்னொன்னே சரி குடு அப்போ அப்படின்னோடனே நம்ம டேங் தான் ஜேகேவோட மடியில் வந்து லைட்டாக அவனோட ஹெட் வச்சு படுத்துட்டு நம்ம ஜேகேவோட நிப்பில் சக் பண்ணிட்டு மில்க் குடிச்சிட்டு இருக்கான். ஜேகேக்கு ஒரு மிதமான ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே தான் குழந்தைக்கும் அப்படியே ஜேகே கொடுத்துட்டு 2 பேரையும் அப்படியே டேப் பண்ணி தூங்க வைக்கிறான். 2 பேரும் ஜேகே எப்படின்னா குழந்தையும் ஒரே பொசிஷனில் டேங்க் ஒரே பொசிஷனில் தூங்குது. ஜேகே அதை பார்த்து சிரித்துட்டு அப்பனும் புள்ளையும் ஒரே மாதிரியே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறான். இப்போ அப்படியே தான் குழந்தை இப்போ 5 months பேபி. இப்போ நம்ம டேங்க்லாம் 5 month ஜேகே தொட்டே இருக்க மாட்டான். இப்போ தான் ஜேகே கிட்ட போயிட்டு ஜேகே கிட்ட அப்படியே ஹார்ஷாக அப்படியே மேக்கவுட் முடிக்கிறான். முடிச்சுட்டு நம்ம ஜேகேவோட மில்க்கை தான் அப்படியே சக் பண்ணி குடிச்சிட்ருக்கான். நம்ம ஜேகேக்கெலாம் உடம்புல கூசுது. இப்போது அப்படியே தான் நெக்ஸ்ட் டே நம்ம ஜேகே தான் அப்படியே எழுந்துட்டு அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ லைட்டாக குழந்த அழுகிற சத்தம் கேட்குது. மேலே போய் பார்த்தா டேங் காம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே தான் குழந்தையும் இப்போ ஒரு 1 years ஆகிடுது. குழந்தைக்கு 1 வயசு ஆகிடுது. நம்ம ஜேகே தான் நல்லா சமைச்சிட்டு இருக்கும்போது திருப்பி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பார்த்தா திருப்பி ஜேகே செகண்ட் ப்ரெக்னன்சி. நம்ம டேங்க திட்டுறான், எனக்கு அறிவே இல்லைடா கேலட்டு போல்டு, எப்போ பார்த்தாலும் என்னை இப்படியே பண்ணி விட்டுறேன், நான் தான் அனுபவிக்கிறேன். ஓ கேழ போல்டா நான், வா காமிக்கிறேன். ஜேகேவை தூக்கிட்டு போய் பெட்டில் அப்படியே மெலோட்டமாக எல்லாத்தையும் பண்ணுறான். கடிக்காதடா, ஏன்டா இப்படி கடிக்கிறேன், எனக்கு வலிக்குதுடா அப்படின்ட்டு ஜேகே தான் அடிச்சிட்டு இருக்கான் டேங்க. ஏய் பேபி, லவ் இருக்கே, மாஃபியாவாக இருந்தாலும் உனக்கு பேபி தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜேகேக்கிட்ட ரொம்ப கிளிங்கியாக இருக்கான். ஜேகேக்கிட்ட ஒட்டிக்கிட்டே என்னென்ன பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே எப்படியே இருக்கான். அப்படியே என்னென்ன பார்த்தாலும் ஜேகேவை சாப்பிட்டே இருக்கணும் நம்ம டேங்க்கு. அப்படின்னு தானே நம்ம டேங்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது அப்படியே தான் ஓகேடா. இதோட இந்த ஸ்டோரியை நான் முடிச்சுக்கிறேன். பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, இதே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய்.